பிரேக்கப் அப்படின்னும் போது நம்ம நடக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். பட் ஆனால் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? யூ ஹேவ் டு அக்செப்ட். ஏன்னா பிரேக்கப்லேருந்து அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு எவால்வ் ஆகி ஒரு பர்சனாக மாறுவீங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னி. அதனால் பிரேக்கப் நடந்துச்சு, நான் வந்து என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது லாங் டிஸ்டன்ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸோ அது அவங்க அதுக்காக ரெடியாக இருப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க ரொம்ப வேல்யூ பண்ணுறாங்கன்னா அது புட் அன் எஃபர்ட். ஒருத்தருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஒர்க் ஆச்சுன்றதுனால எனக்கும் அது ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்குற விஷயம் வந்து அது ரியாலிட்டி கிடையாது. ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபுட் ரிவ்யூ கொடுப்பாங்க, அவங்க வந்து வாவுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் போய் அந்த ஃபுட்டை சாப்பிடும்போது என்ன இது வாவ் அப்படின்னு உங்களுக்கே தோணும். நெகட்டிவ் சைடு நீங்கள் இப்படி தான் அப்படின்னு உங்களோட ட்ரூ கலரை பார்த்த பிறகு கூட ஃபீல் லைக் நான் உங்க கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த லவ்ல இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க? சொல்லவே மாட்டாங்க. பிடிச்சது மட்டும் தான் சொல்லுவாங்க, பிடிக்கலன்றதை சொல்லவே மாட்டாங்க. ஸோ அது நீங்கள் குட் புக்ஸில் இருக்கணுன்றது ஓகே. ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சொல்கிறதும் சரி, அவங்கள தெரிஞ்சுக்கிறதும் சரி. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. மேம் இப்போது சில பேர் லவ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நோ டிசப்பாயின்மெண்ட்ஸ். இந்த டேர்ம் நான் ரொம்ப ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். இந்த நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நோ டிசப்பாயின்மெண்ட், இந்த ஒரு ஃப்ரேஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அது ரொம்ப உண்மைதான். பட் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. நம்மளுக்கு வந்து அது இயல்பான ஒரு விஷயம் தானே. ஒரு மனிதனாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பர்த்டேக்கு யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம பர்த்டே கொடுக்க மாட்டாங்களான்ற ஏக்கம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். நம்ம சொல்லலாம், நான் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். பட் வி ஆல் எக்ஸ்பெக்ட். எவ்வளோ பெரிய அடல்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 45 வயசாக இருந்தாலும் சரி, 60 வயசாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே மனசில் ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அவங்க வந்து தன்னை ரொம்ப போல்டாக காமிச்சிக்கலாம், இல்லைனா அதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணலைன்னு அவங்க வாய் வார்த்தையாக சொன்னால் கூட எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது இருக்க தான் செய்யும், இல்லாதுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ்ன்னு வரும்போது யூ ஹேவ் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. ஹையா மீன்ஸ் அது பாசிபிளாக அது இமேஜின் கூட பண்ண முடியாத அளவுக்குலாம் நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு போயிடுறோம். ஆனால் இருக்க பார்ட்னர் வந்து அதை அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் திணறதை நான் நிறைய பேரை பார்க்குறேன். ஸோ வந்து அதெல்லாம் அவங்க யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. பட் உங்களுக்காக அவங்க பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் கூட சம்வேர் தே ஃபீல் லைக் ஐயோ என்னால் இதுக்கு மேலே முடியாது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அது மணியாக இருக்கட்டும், இல்லைனா அவங்க பண்ணுற ஃபேண்டஸியான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஈவன் அவங்க இமேஜின் பண்ணுற விஷயங்கள், இது எல்லாமே வந்து பியாண்ட் இருக்கும்போது சம்டைம்ஸ் அவங்களுக்கு கஷ்டமாயிடுது. அதுக்கு தான் நான் சொல்லுவேன், பி யுவர் செல்ஃப். எங்கேயுமே நீங்கள் வேறு ஆளாக ப்ரொஜெக்ட் ஆகாதீங்க. ஸோ தட் அது ஃப்யூச்சரில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும். நீங்களாகவே இருந்துட்டீங்க, நீங்களாக இருக்கிற ஒருத்தர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கிட்ட 10,000 rupees நான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா, நான் 10,000 rupees தான் ஏர்ன் பண்ணுறேன், இதுதான் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டா அவங்களும் ஓகே, இவர் 10,000 ஏர்ன் பண்ணுறாரு, இவர் கூட இருக்கலாம்னு அவங்க டிசைட் பண்ணி வந்துட்டாங்கன்னா ஓகே. 10,000 ஏர்ன் பண்ணுற இடத்துல நான் 50,000 ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம போனோம் அப்படின்னா தென் ஒரு நாள் அது உண்மை தெரிய வரும். அப்போ வந்து அது பிரச்சனையாக தான் ஆகும். ஸோ பி யுவர் செல்ஃப். அந்த நீங்களாக இருக்கும்போது ஒருத்தர் உங்களை விரும்பி வராங்கல்ல, அதுதான் இட்ஸ் அ பெஸ்ட் திங். யா ரைட், சூப்பர் மேம். ஐ திங்க் இப்போ நீங்கள் பேசும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதெல்லாம் பற்றி பேசும்போது ஐ திங்க் எக்ஸ்பெக்டேஷன் நிறைய வைக்கிறதுக்கு காரணம் ஐ திங்க் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த சோஷியல் மீடியா வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் நினைக்கிறேன். பிகாஸ் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சினிமா லவ்வில் எப்படி இருக்குங்கிற கொஷின்ஸ் எல்லாம் தாண்டி இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா வந்து லவ்வை பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை பற்றி ரொம்ப அதிகமாக இம்பேக்ட் பண்ணுது. அது சம்டைம்ஸ் குட்டாக இருந்தாலுமே சம்டைம்ஸ் ரொம்ப பேட். ஏன்னா வந்து நிறைய பேர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிடுறாங்க, நிறைய பேர் அதை தாக்கு பிடிக்க முடியல, நிறைய பேர் அதில் கஷ்டப்படுறாங்க, சஃபர் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வி ஹேவ் டு பி அவேர் நினைக்கிறேன். அது எல்லா இண்டிவிஜுவலுக்குமே அந்த அவேர்னஸ் இருக்கணும். நம்ம பார்க்குற விஷயம் வந்து அது ரியாலிட்டி கிடையாது, தட்ஸ் நாட் த ட்ரூத். சம்டைம்ஸ் இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரிவ்யூ கொடுப்பாங்க, அவங்க வந்து வாவுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் போய் அந்த ஃபுட்டை சாப்பிடும்போது என்ன இது வாவ் அப்படின்னு உங்களுக்கே தோணும். ஸோ இட்ஸ் லைக் தேட். நீங்கள் வந்து அவங்க காமிக்கிற லைஃப் இட்ஸ் நாட் அ ரியல் லைஃப். உங்களோட நீங்கள் உங்கள் நெகட்டிவ் சைடு நீங்கள் இப்படி தான் அப்படின்னு உங்களோட ட்ரூ கலரை பார்த்த பிறகு கூட தே ஃபீல் லைக் நான் உங்க கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா தட்ஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் ரிலேஷன்ஷிப். சும்மா உங்களோட பாசிட்டிவ்ஸ் மட்டும் பார்த்துட்டு, இல்லைனா உங்களோட மானிட்டரி வேல்யூ, இல்லைனா நீங்கள் என்ன வீடு கார் இதெல்லாம் பார்த்து வர்றது ஆக்சுவலி இட்ஸ் நாட் உண்மையான அது லவ் கிடையாது. ஏன்னா நீங்கள் பொருளெல்லாம் எடுத்து வச்சலாம், அந்த யார் கூட வாழ்வீங்கன்னா அந்த பர்சன் கூட தான் வாழ்வீங்க. ஸோ அந்த பர்சன் எப்படிப்பட்ட பர்சன் நீங்கள் பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி நிறைய பேர் அதை பார்க்குறது இல்லை. பீப்புள் திங்க் லைக் ஓகே, காசு லக்ஸுரி இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. காசு தேவை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது தாண்டி நீங்கள் இந்த காசே இல்லைனா கூட நீங்கள் ஒருத்தர் கூட வாழ்வீங்க அப்படின்னா அது யார் கூட இருக்கும் அப்படின்ற அந்த ஒருத்தரை நீங்கள் வேல்யூ பண்ணி அந்த ஒருத்தரை நீங்கள் பெட்டராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன்.
புரிதல் தான் மேம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்களாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பட் எஸ் மேம் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பேசும்போது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பற்றியும் ஐ திங்க் கண்டிப்பாக பேசணும்னு நினைக்கிறேன். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு டைமில் பயங்கரமாக ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு, நிறைய பேருக்கு ஒர்க் அவுட்டும் ஆனதில்லை. ஸோ யாருக்கெல்லாம் அது வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது செட் ஆகும், யாருக்கெல்லாம் செட் ஆகாது? அது அந்த இண்டிவிஜுவல் எடுக்கிற சாய்ஸை பொறுத்தது. இப்போ நான் வந்து ஐ எம் ரெடி ஃபார் திஸ் அப்படின்னா தே வில் புட் அன் எஃபர்ட். இப்போ ஒருத்தர் ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது லாங் டிஸ்டன்ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸோ அது அவங்க அதுக்காக ரெடியாக இருப்பாங்க. நான் இருக்கேன் அப்படின்னு அந்த பர்சன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க ரொம்ப வேல்யூ பண்ணுறாங்கன்னா தே வில் புட் அன் எஃபர்ட். அவங்க வேணான்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அது லாங் டிஸ்டன்ஸ்னு இல்லை, ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருந்தால் கூட தே ஃபீல் லைக் வேணாதான். ஸோ அப்போ நான் என்ன சொன்னால் அது அந்த பர்சன் எடுக்கிற சாய்ஸ். இஃப் யூ ஆர் டேக்கிங் அ சாய்ஸ், நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் என்டர் ஆகிறேன், அது லாங் டிஸ்டன்ஸ் தான் எனக்கு தெரியும், அதில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாங்க. தே ஆர் டேக்கிங் த சாய்ஸ் தானே. அப்போ நீங்கள் தான் அதுக்கான எஃபோர்ட்டை போடணும், நீங்கள் தான் வந்து அதில் இருக்கிற விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். இது எல்லாமே அது அவங்க அந்த இண்டிவிஜுவலோட விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ இந்த ஒருத்தருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஒர்க் ஆச்சுன்றதுனால எனக்கும் அது ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இன்னொருத்தர் பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்துக்குள்ளே போகாதீங்க. அது இட்ஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ, அக்செப்ட் அண்ட் கோ. ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் அது வேண்டான்னு முன்னாடியே நீங்கள் டிசைட் பண்ணிட்டா பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது எல்லாமே அந்த பர்சனை பொறுத்தது. ஒரு பர்சனுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னா அது அந்த பர்சன் அதுக்கு டிசர்விங்காக இருந்தாங்க, அந்த பர்சன் அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ஃபீலிங் கொடுக்குது அப்படின்னா போகும். மேம் ஐ திங்க் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரைக்கும் ட்ரஸ்ட்டை ஜென்ரலாகவே எல்லாத்துலேயுமே ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட்டுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஃபேக்டராக இருக்குது. இப்போ ஒரு சைடு வந்து நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், இல்லை இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஃபேக்டர்ஸ் நீங்கள் சொல்ல முடியும்? அது நம்ம சொல்லவே முடியாதுல்ல. பிகாஸ் இப்போ நீங்கள் ட்ரஸ்ட்டுன்னு சொன்னாலே எல்லா ரிலேஷன்ஷிப்புமே ட்ரஸ்ட் மஸ்ட் தானே. இப்போ லாங் டிஸ்டன்ஸில் மட்டும் என்ன, இப்போ பக்கத்துலேயே இருந்து கூட அவங்க தப்பு பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம், தூரத்தில் இருந்தாலும் அவங்க தப்பு பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். இட்ஸ் ஆல் அபவுட் நீங்கள் என்ன அந்த ரிலேஷன்ஷிப்பில் கொடுக்குறீங்க அப்படின்றது இருக்குது. வென் யூ ஆர் கிவிங் 100% அப்பயுமே அதில் ஒரு விஷயம் நடக்குது, ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா தென் தட்ஸ் நாட் த ரைட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் என்னவா இருந்தாலுமே சரி. ஸோ அப்போ ட்ரஸ்ட்ன்றது வந்து நம்ம வைக்க தான் போகிறோம். அது நம்ம கூடவே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தூரமாக இருக்க போகிறவங்களா இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் அந்த பர்சனாக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, எவ்வளோ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க, ரெண்டு பேருக்குள்ள எவ்வளோ புரிதல் இருக்குது. ஏன்னா நீங்கள் அதை ஆஸ் ஐ செட் இட்ஸ் அ சாய்ஸ். நீங்கள் தான் வந்து அதை இது பண்ணுறீங்க, யாரும் உங்ககிட்ட திணிக்கல நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் இருங்கன்னு சொல்லி, நீங்களே தான் அந்த முடிவு எடுக்கிறீங்க. அப்போ இது மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருக்குன்னு யூ நோ. நீங்கள் வேண்டான்னு நினைக்கும் போது தான் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக தெரியும். முன்னாடி நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ரிலேஷன்ஷிப்பில் போயிருப்பீங்க. பட் நீங்கள் அது வேண்டாம், இது செட் ஆகலை அப்படின்னு நினைக்கும் போது தான் நீங்கள் அதில் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக விட்டீங்களோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சு இல்லை இது ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்றத பேசுவீங்க. ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பில் போகிறதா இருந்தாலும் சரி, பி ப்ரிப்பேர்ட் அண்ட் கோ. நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு ரெண்டு பேரும் நல்லபடியாக கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, லாங் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, புரிதலுக்கு அப்புறமா ஒரு விஷயம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது அது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேம் இப்போ ஒரு 2-3 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு தோணுது தட் என்னோட பார்ட்னர் வந்து என்ன பிரேக்கப் பண்ண போறாங்க, ஏதோ நெகட்டிவா நடக்க போகுதுப்பா அப்படின்னு சில சைன்ஸ் இருக்கும்ல மேம், அந்த சைன்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்றது? ஸோ நான் வந்து சின்ன சின்ன விஷயங்களில் ஃபால்ட் கண்டுபிடிக்கும். எதெல்லாம் அவங்க வந்து ஒரு டைமில் பிடிக்குதுன்னு சொன்னாங்களோ அதே விஷயங்களை பிடிக்கலன்னு சொல்கிறதா இருக்கட்டும், ஃபைண்டிங் டூ மச் ஃபால்ட், இல்லை எனக்கு வந்து இது பிடிக்கலன்னு அதிகமாக சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஃபஸ்ட் இருந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃபஸ்ட் இருந்த மாதிரி அவங்ககிட்ட கம்யூனிகேஷன் இல்லை, ஃபஸ்ட் இருந்த மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒரு மாற்றுதல் உங்களுக்கே தெரியும். சரி, நம்மக்கிட்ட ஒருத்தர் பிடிக்கும் போது எப்படி பேசுகிறாங்க, அவங்க பிடிக்காத போது எப்படி பேசுகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் நம்மக்கிட்ட அவங்க பேசும்போதோ இல்லை அவங்க ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணும்போதோ அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது குறையாது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சைன்ஸ் இருக்கும்போது நீங்கள் எடுத்த உடனே நீங்களே ஒரு டிசிஷனுக்குள்ளே போயிட வேண்டாம். யூ கேன் ஜஸ்ட் சிட் அண்ட் டாக். கேட்கலாம், என்ன இதில் வாட் இஸ் கோயிங் ராங், நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன், இல்லை அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய டைம் நம்ம இமேஜினேஷன் நிறைய விஷயம் நம்மளா வந்து அனலைஸ் பண்ணிப்போம். அவங்க வேறு ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கூட இருந்திருக்கலாம். நம்ம அதை இது பண்ணாமல் நம்ம வந்து ஃபால்ட்டு நம்ம வந்து இல்லை நீ மாறிட்டேன்னு சொல்கிறத விட யூ கேன் ஜஸ்ட் சிட் அண்ட் கம்யூனிகேட். ஏதாவது என்னோட மிஸ்டேக் ஏதாவது இருக்கா, இல்லை உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது எங்கிட்ட நீ சொல்லணும்னு நினைக்கிறியா, அந்த கிரியேட் சம் ஸ்பேஸ் ஃபார் தெம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஒரு மாதிரியான பிரச்சனைகளை நிறைய விதமான பிரச்சனைகளை கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளா ஒரு அனலைசேஷனுக்குள்ளே போய் ஜட்மெண்ட்டுக்குள்ளே போய் இவங்க இதுதான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஆஸ்க் தெம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லைஃப் கோச்சிங் ஜேர்னியாக இருக்கட்டும், இல்லை இவ்வளோ வருஷங்களில் நான் பார்த்த விஷயம் வரைக்கும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட்ஸ் பெட்டர். ஆனால் யார்கிட்ட நீங்கள் பிரச்சனையோ அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. நம்ம அதை பண்ண மாட்டோம். நம்ம எப்பயுமே நம்ம ஒரு பிரச்சனையை யார்கிட்டயோ அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு பயத்தினால மற்றவங்ககிட்ட தான் அதை சொல்லுவோம். நீங்கள் அவங்கக்கிட்டே சொல்லிட்டீங்க அப்படின்னா, இல்லை அவங்கக்கிட்டே நிறைய விஷயங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த லவ்வில் இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க? சொல்லவே மாட்டாங்க. பிடிச்சது மட்டும்தான் சொல்லுவாங்க, பிடிக்கலன்றதை சொல்லவே மாட்டாங்க. ஸோ அது நீங்கள் குட் புக்ஸில் இருக்கணுன்றது ஓகே. ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சொல்கிறதும் சரி, அவங்கள தெரிஞ்சுக்கிறதும் சரி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கம்யூனிகேஷன் இஸ் த மெயின் பார்ட் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுல.
அதனால வென் யூ ஃபீல் சம்திங் இட்ஸ் ராங் கோயிங் ராங் அதை நீங்கள் உங்ககிட்ட உட்காந்து கண்டிப்பாக பேசணும். பேசினா சண்டை வந்துடும், பேசினா அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பேசுறீங்கன்றது இருக்கு. போன வாட்டமே நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க. ஸோ கேட்கும்போதே இல்லை ஓகே நான் ஏதாவது மாற்றிக்கிறோமா அப்படின்னு கேட்கும்போது தேல் ஃபீல் லைக் ஓகே அப்போ நம்ம சொல்லலாம், நம்ம சொல்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லும்போது தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அப்போ அவங்க சொல்லணும்னு நினச்சா கூட ஓகே நான் என்ன சொன்னாலும் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க நான் மாறிட்டேன்னு, அப்போ நான் என்ன சொல்லி என்ன பண்ணுறது அப்படின்ற ஃபீலிங் வந்துடும். ஸோ எப்படி பேசுகிறோன்றது கூட விஷயம். ஐ திங்க் அதான் மேம் நீங்கள் சொல்லும்போது டக்குன்னு அந்த ஒரு ஃப்ரேஸ் தான் ஞாபகம் வருது. நீ முன்னாடி மாதிரி இல்லை, இப்போலாம் நீ ரொம்ப மாறிட்ட. இது வந்து ஐ திங்க் ரொட்டீனாக எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இப்போ நான் வந்து என்னால் முடியல, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் வந்து பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறேன்னா, ஐ திங்க் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யோசிங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை மேபி ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பாக மாற்ற ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லுவீங்க? சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதை மாற்றிக்க முடியும். ஓகே இது பண்ணிக்கலாம், தட் மீன்ஸ் இதெல்லாம் என்னால் மாற்றிக்க முடியும், இதெல்லாம் வந்து என்னோட பார்ட்னர் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும், இது வந்து அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் கிடையாது அப்படின்னும் போது வென் யூ கேன் அக்செப்ட். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை கம்யூனிகேட் பண்ணி சரி பண்ண ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் நீங்களே உங்களை இழக்கிறீங்க, இல்லை நீங்களே வந்து அதில் ஹாப்பியாக இல்லை, நானும் ஹாப்பியாக இல்லை, பார்ட்னரும் அதில் ஹாப்பியாக இல்லை அப்படின்னு தெரியும்போது அதில் பிரிஞ்ச தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா பிரேக்கப்னாலே அது ஒரு பெரிய தப்பான விஷயம், டைவர்ஸ்னாலே அது தப்பான விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனால் நீங்கள் அதோட பாசிட்டிவ் சைடாக ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை இழந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுல வந்து என்ன இருக்குது, நீங்கள் டிப்ரெஸ்டா ஃப்ரஸ்ட்ரேட்டடா இல்லைனா வந்து நீங்கள் நிம்மதியே இல்லாமல் இருக்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா அந்த பார்ட்னருமே அதில் ஹாப்பியாக இருக்க முடியாது. அதுக்கு நீங்கள் ரொம்ப சஃபர் ஆகிறதுக்கு நீங்கள் அதுக்கு பிரேக்கப்பே பண்ணலாமே, பெட்டர் தானே. ஏன்னா அது நீங்கள் இன்னொருத்தரோட லைஃப்பையும் நீங்கள் பாதிக்கப்படுது இல்லை அதில். ஸோ அதனால உங்களுக்கு அது இட்ஸ் நாட் ஒர்க்கிங்னு ஃபீல் ஆகுதா, கம்யூனிகேட் பண்ணுங்கள். அதாவது மாற்ற முடிஞ்சா யூ கேன் கிவ் அ ட்ரை. உடனே நாளைக்கே பிரேக்கப் பண்ணிடுங்கன்னு நான் சொல்லலை, பட் ஆனால் யூ கேன் கிவ் அ ட்ரை. பட் ட்ரை பண்ணியும் மாறலை, மாற்ற முடியல அப்படின்னும் போது தென் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து அந்த டிசிஷன் எடுத்தீங்கன்னா தட்ஸ் குட். ஓகே மேம், அந்த மாற்றிக்கணுங்கிற விஷயம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, லைக் ஒரு ட்ரஸ்ட்டை போகிறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஃபேக்டர்ஸ் நம்ம 2 பேருக்குள்ளே செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பிரேக்கப் பண்ணுறவங்க அந்த பார்ட்னர்ஸ் வந்து சொல்லலாமா, தட் நான் உனக்காக இதை மாற்றிக்கிறேன், நான் என் கேரக்டரே டோட்டலாக மாற்றிக்கிறேன்லாம் சில பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் மேம் அது ஒர்க் அவுட் ஆகும்? என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் அது பிரேக் தானே ஆகும். கண்டிப்பாக அது ஒரு ஃபேக்கான ஒரு ப்ராமிஸாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு ரிலேஷன்ஷிப்பே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்கூலில் ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு 30, 35ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு பப்பி லவ்வாக தான் உங்களுக்கு தெரியும். இல்லை நீங்கள் ஸ்கூலில் லவ் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஓகே நாங்கள் அன்றைக்கே லவ் பண்ணோம் நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஒரு டைம் நம்ம எவால்வ் ஆகிட்டே இருப்போம் ஆஸ் அ பர்சனாக. ஸோ நீங்கள் அந்த பார்ட்னர் கூட அந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் எவ்வளோ முக்கியம், எல்லா ஸ்டேஜ்லையுமே அந்த பர்சன் என் லைஃப்பில் இருக்கிறாங்க, இல்லை அந்த பர்சன் ரொம்ப முக்கியம் அப்படின்னும் போது அவங்க நம்மளே விட மாட்டோம் அவங்கள, இல்லை அவங்களுமே நம்மளை இவ்வளோ விட்டுட்டு போக மாட்டாங்க. பட் இஃப் இட்ஸ் நாட் ஒர்க்கிங், நம்ம என்ன தான் ப்ரெஷர் பண்ணி என்ன தான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் வச்சுக்கணும்னு நினச்சாலும் முடியாது. ஏன்னா இது 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம், நான் மட்டும் முடிவு பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அந்த கிளாரிட்டி நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபோர்ஸிங் இஸ் நாட் லவ் என்னை பொறுத்த வரைக்கும். அது 2 பேருமே அதுக்கு ஹாப்பியாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது தான் அது பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை யாரையோ நீங்கள் கட்டாயப்படுத்தி ஒரு விஷயம் வந்து பண்ண வைக்கவே முடியாது. ரைட். அந்த பிரேக்கப் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வரும்போது மேம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, பிரேக்கப் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் இருக்கணும், உட்காந்து பேசி அட்லீஸ்ட் நான் அடுத்த நாள் பார்க்கும்போது ஒரு ஹை பையாவது சொல்கிற அளவுக்கான பாயிண்ட்ல இருக்கணும்னு. சில பேர் அதுக்கெல்லாம் நீ வரத்தே கிடையாது, ப்ராப்பர் க்ளோஷர்லாம் கொடுக்க முடியாதுன்னு. எது ஆக்சுவலி ஹெல்தி நீங்கள் நினைக்கிறீங்க பிரேக்கப் பொறுத்த வரைக்கும்? க்ளோஷர்ன்றது உங்கள் மைண்டே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும். முன்னாடியே உங்களுக்கு தெரியும் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். உங்கள் மனசே சொல்லும் இது இல்லை, அவன் சரியில்லை, அவங்க சரியில்லை. அது வந்து உங்களோட இன்ஸ்டிங்க்டே சொல்லும், உங்கள் மனசே சொல்லும். பட் நம்ம அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டோம். நம்ம அது சொல்கிறத என்றைக்குமே கேட்கவே மாட்டோம். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் மற்றவங்ககிட்டலாம் கேட்காதீங்க, உங்கள் மனசை கேளுங்க. லைக் உங்கள் மனசே சொல்லும் இது ஒர்க் ஆகாது, இவ்வளோதான், இன்னொரு 6 மாதத்துக்கு தாங்காது அப்படின்னு உங்கள் மனசு அதை சொல்லும் போதே யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் அதை வந்து இல்லை அதெல்லாம் இல்லை, நான் ஒர்க் பண்ண வைப்பேன், நான் மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ப்ராசஸ்க்குள்ளே போய் அதை இன்னும் வேர்சன் ஆக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து உங்களுக்கே ஒரு மொமெண்ட்ல தெரிஞ்சிடும் இது வந்து இல்லை, இவங்க நம்மளுக்கு கிடையாது, இவங்க இது இஸ் நாட் த ரைட் ஃபிட் அப்படின்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இன்ஸ்டெட் நீங்கள் இன்னொரு 1 வருஷம் அதில் இருந்து நீங்கள் அப்புறம் ரொம்ப டவுன் ஆகி டிப்ரெஸ்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு அந்த அலர்ட்னு ஒரு அலர்ட்னஸ் கொடுக்கும். அந்த அலர்ட்லேயே நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ பிரேக்கப் அப்படின்னும் போது நம்ம நடக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். பட் ஆனால் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து வி ஹாவ் டு அக்செப்ட். ஏன்னா பிரேக்கப்லேருந்து அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு எவால்வ் ஆகி ஒரு பர்சனாக மாறுவீங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னி. அதனால் பிரேக்கப் நடந்துச்சு, நான் வந்து என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைஃப் வந்து போயிட்டே தான் இருக்கும், யார் இருந்தாலும் இல்லைனாலும் லைஃப் வில் பி கீப் ஆன் மூவிங்.
நீங்களே வந்து இன்னைக்கு வந்து இவங்க இல்லைன்னா என்னால வாழ முடியாதுன்னு நினைப்பீங்க. ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க வந்து இல்லையே நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால யாருக்காகவும் இந்த உலகம் முடிஞ்சிட போறதில்ல. அதனால நீங்க உங்கள வேல்யூ பண்ணுங்க. உங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கானவங்க உங்கள விட்டுட்டு எங்கேயும் போறதில்ல. இங்க இருந்தா உங்கள தேடி வந்துற போறாங்க. மேம் நீங்க சொல்லும்போது அந்த மாற்றணும் அப்படின்னும்போது ஒரு இண்டிவிஜுவலால ஒரு இண்டிவிஜுவல மாத்த முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா முடியாது. அன்லெஸ் அன்டில் அந்த பெர்சனே நான் மாறணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அது வேற. ஆனா நான் போய் இன்னொருத்தர மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறது தட்ஸ் a ராங் திங். அது தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் போய் ஏன் இன்னொருத்தர மாத்தணும் அப்படின்றது அது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் மாத்திடுவேன். என் ஹஸ்பண்ட நான் மாத்திடுவேன். என் ஒய்ஃப நான் மாத்திடுவேன். தட்ஸ் நாட் த ரைட் திங். ஏன் மாத்தணும்? ஏன் நீங்க வந்து அவங்க மாத்துனேன் நான் மாறிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னா கூட அவங்க உண்மையா அவங்க சொல்லலைன்னு அர்த்தம். ஏன்னா யாரையும் மாத்திக்க முடியாது. இப்போ உங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க நீ வந்து இந்த கிரிக்கெட்டே விளையாடாத அப்படின்னு சொன்னா பொய் சொல்லிட்டு போய் கிரிக்கெட் விளையாடி இருப்பாங்க. அதே மாதிரி தான் சின்ன நீ சினிமாக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா அவங்க சொல்லாம போறாங்க. ஸோ அதனால யாருமே யாருக்காகவும் மாற மாட்டாங்க. அவங்களா மாறணும்னு நினைக்க வரைக்கும். இப்போ நான் லவ் பண்றேன் இந்த பொண்ணை. அவ சொல்லவே இல்லை பட் நானே மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல இவர் சொல்லவே இல்லை நானே அவருக்காக மாத்திக்கணும். தட்ஸ் அதர் திங். பட் நான் போய் இன்னொருத்தரை மாத்தணும்னு நினைக்கிறதே ஃபர்ஸ்ட் தப்பு. அது வந்து பண்றது அதை விட பெரிய தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.